வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். தாய்மாமன் தினம் விழா உசிலம்பட்டியில் வித்தியாசமான மரியாதை. ஆகஸ்ட் 3. தாய்க்கு நிகராக கருதப்படும் தாய்மாமனை போற்றும் வகையில் ஆடி 18 நாளை தாய்மாமன் தினம் எனக் கொண்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டது. தென் மாவட்டங்களில் பழமையான கலாச்சார மரபுகளை மீட்டெடுக்கும் விதமாக கடந்த 6 ஆண்டுகளாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. கருமாத்தூர் கோட்டை மந்தை கொத்தாள பெரிய கருப்பு கோவிலில் நடைபெற்ற விழாவில் தாய்மாமன்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மருமகன்கள் தாய்மாமனிடமிருந்து தானியங்களை பெற்றனர். தாய்மாமன்களுக்கு வேல்கம்பு பரிசாக அளிக்கப்பட்டது. தாய்மாமன் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை தங்கை மற்றும் குழந்தைகளுக்காக செலவிடுகிறாரென்ற பாரம்பரிய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டே இந்த விழா நடத்தப்படுகிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். தாய்மாமன் பங்களிப்பை மதிக்கும் வகையில் மாற்றுமதத்தினர் கூட இவ்விழாவில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரெட் நியூஸ் செய்திகளுக்காக உசிலம்பட்டி செய்தியாளர் சிந்து மோகன். தாய்மாமனையே நாங்கள் ஒரு விழாவை எடுத்துக்கோங்கன்னா தாய்க்கு நிகரானது தாய்மாமன். அதாவது எங்களுக்கு அம்மாவுக்கு அடுத்தது மாமா, தாய்மாமன். அம்மாவே இல்லைனாலும் மாமன்மார்கள் இன்னுமே அந்த அந்த இடத்த பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது சேனத்தை போய்கிறது அந்த குழந்தைக்கு காது ஊற்றுறது அந்த தாய்மாமை மட்டும்தான் வச்சு காது ஊற்றுவாங்க. அதுக்கு அடுத்து அந்த குழந்தை பூ படையிறது, அது பெரிய மனுஷாலும் அந்த குச்சியில் உட்கார வைக்கிறது எல்லாமே தாய்மாமனோட தான் நடக்கும். தாய்மாமன் இல்லாமல் எங்கள் அந்த எல்லாமே நடக்காது. அதே மாதிரி அடுத்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் போது தாய்மாமன் மாலை போட்டு தான் அடுத்த மாலை போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே பிறப்புலேருந்து இறப்பு வரை தாய்மாமனோட முழு, அதாவது இறந்து அந்த பிறந்த வீட்டில் தண்ணி கொண்டு வருவாங்க. அது தாய்மாமன் கொண்டாந்து போட்டு அவங்க சேலை கொண்டாந்து மேலே போடுவாங்க. அது மாதிரி பிறப்பு முதல் இறப்பு வரை தாய்மாமனோட தாய்மாமனுக்காக ஒரு விழா தான் இந்த விழா. அவங்களுக்காக என்ன ஒரு இது பண்ணுறோன்னா அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் எடுத்து அவங்களுக்கு நகதான் எடுக்கும், புது துணி எடுத்து எங்கள் மாமன் காலில் வந்து ஆசை பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு விழா தான் தாய்மாமன்.